மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள அன்பின் ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமும் ஆண்டவரே மகிழ்ச்சியான இந்த பண்டிகை ஜெபத்தில் 18வது நாள் பகல் வேளை ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி உன்னதமான தேவனை கீர்த்தனம் பண்ணுவதற்கு தேவன் தந்து நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கழிந்து போன ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் நேர்த்தியாய் இந்த ஜெபங்களை நடத்தி தந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 3வது வாரத்திலும் இதுவரையிலும் கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பாடல்களை பாடி ஆராதனை செய்து உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தி கீர்த்தனம் பண்ணுவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் தொடர்ந்து கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்போடு உம்முடைய ஆலயத்தில் காத்திருக்கிற, உம்முடைய வாசல்படியில் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரப்படுத்துவீராக. உபவாசத்தோடு ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய வீட்டில் ஆண்டவரை காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நிறைவான தேவனுடைய ஆவி, ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நிரப்பி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மறக்க முடியாத உன்னதமான அனுபவத்துக்கு நேராய் ஆவியில் ஆண்டவர் உற்சாகத்தோடு எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட எங்களை பலப்படுத்துவீராக. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க, இப்படியாய் தொடர்ச்சியாய் நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த உபவாச ஜெபத்தின் 18வது நாளிலும் மாலை பொழுதில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்துள்ள நாட்களில் நாம் அதிக எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு காலையிலிருந்து மாலை இரவு வரையிலும் தொடர்ச்சியாய் ஆலயத்திலே உட்கார்ந்து நம்ம ஜெபிப்பக்கூடிய அந்த உன்னதமான பழக்கத்தை நம்ம ஸ்தோத்திரம் அபியாசம் பண்ணுவோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாறும். குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஒரு பலத்த மாற்றத்தை இந்த ஜெப நாட்கள் கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று இன்றைக்கு பகலிலும் தொடர்ந்து இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த எளிய அழைப்பை ஏற்று நம்மத்தில் வந்து இந்த ஒரு நாள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பாக்கியத்தை எண்ணி சபையின் சார்பாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் கொடுத்த பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அவர் உயர்த்துவாராக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, நம்ம அதிக நேரம் இல்லை, ஆகவே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சதுரப்பை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சொல்லிடுவோம், ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். பிசாசு ஓடுற அளவுக்கு ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். நல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை நேரத்தில் ஆண்டவர் பலமை ஆசீர்வாடினார். ஆமென். ஸோ இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அவர்கள் பாடி துதி செய்து கொண்டிருந்தப்போ அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறாங்க, அது மட்டும்தான் தெரியும். தேவ மகிமை அந்த இடத்தில் அவர்கள் உணர்ந்து கொண்டிருந்தாங்க, அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரம்தான் அவங்களுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, திடீரென்று சொல்லி பலத்து சத்தம் உண்டான போது அவர்களுக்கு முன்னால் இந்த சிறைச்சாலை கதவு உடைய ஆரம்பித்தது. இந்த 18வது நாள்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க ஆராதித்து கொண்டே இருக்கும் பொழுது, நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் போது 21 நாட்கள் முடிவதற்குள்ளாக திடீரென்று சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் கர்த்தர் உனக்காய் நீ எதிர்பார்த்ததற்கும் மேலான நன்மைகளை உண்டு பண்ணும்படி அவர் புதிய வாசல்களை திறக்க ஆரம்பிப்பா. திடீரென்று உன் பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும், திடீரென்று உன் கடன் பாரம் மாற ஆரம்பிக்கும், திடீரென்று உன் வியாதிகள் வெளியேற ஆரம்பிக்கும், திடீரென்று சொல்லி காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கமான், விசுவாசிக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்ளவங்க நல்ல கையை தட்டி, வேற மாதிரி கையை தட்டி, எவ்வளவு சச்சமா கரங்களை தட்ட முடியுமோ அவ்வளவு சச்சமா கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுவாங்க. ரபா லமா சம்தாரா. இப்ப வார்த்தையில நாவல் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, திடீரென்று சொல்லி, ஒருவேளை நீங்க அதிகமான தேவையோடு வந்திருக்கலாம், அதிகமான பாரத்தோடு இந்த மாலை வேளையில் இங்க இருக்கலாம், அதிகமான பிரச்சனை, ஏமாற்றம், தோல்விகளோடு இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, திடீரென்று சொல்லி என் சரீரத்தில் இருந்த வேதனை விலக ஆரம்பித்தது. ஒரு மாலை வேளை உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தோம், ஒரு மாலை வேளை ஆராதித்துக் கொண்டிருந்தோம். எங்க சபையில் 21 நாள் உபவாச ஜெபத்தில் ஒரு மாலை நேரத்தில் நாங்கள் கரங்களை தட்டும் பொழுது திடீரென்று சொல்லி என்னை பலவீனப்படுத்தின பொல்லாத ஆவி, என்னை
பலவீனப்படுத்தின அந்த வேதனையின் கட்டி, என்னை பலவீனப்படுத்தின அந்த பொல்லாத காரியம் திடீரென்று சொல்லி மாற ஆரம்பித்தது. இன்னைக்கு திடீரென்று சொல்லி பல காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் சம்பவிக்கப்படும் விரும்புகிறார், அவர் உண்டாக்கும்படி விரும்புகிறார். ரிமாலா சந்தரபனமா அப்படியே நல்ல அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி ஓ ராமஹந்தரபோஷியை ஒரு அரை மணி நேரம் நல்ல விடுதலை வாய்களை திறந்து ஆராதிக்க போறோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் அவர் வாக்கு மாறுவதில்லை. ஓ ராமஷியம் துரபலபரபபபப மரஹம்ச கரதியானமோ சந்தரபோ ரெதுபி கமாலதாரபோ சிகடபாகம் தானமோ லெஹரமியம் தோரபலம ராசிகனா Rubalama Shantara Baba Baba. Hallelujah. Hallelujah. Oh, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே சொல்லுவோம் ரெண்டு கைகளை உயர்த்தி வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரோ சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே இல்லை இல்லை நான் உடைவாதே இல்லை 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 நான் ஒருங்குவாதில்லை இல்லை இல்லை நான் உடைவாதே இல்லை 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 நான் ஒருங்குவாதில்லை. இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். இயேசு நல்ல கைகளை தட்டி அவர் என் கூட தான் இருக்காருன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஓ வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே சதத்தை உயர்த்திக்கமா வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்தன் மீது பாய்ந்தாலுமே நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே இல்லை இல்லை நான் உடைவாதே இல்லை 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 நான் ஒருங்குவதில்லை இல்லை இல்லை நான் உடைவாதே இல்லை 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 நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடு தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவோம். எல்லா தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். ஓ இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ. இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறா சந்தரபனோ வாக்கு மாறாதவர் இயேசு வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் உண்டாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே
இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கி. தலைக்கு மேல கை தட்டி உற்சாகமா ஓ இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறும். ஒரு போதும் இல்லை, ஓ இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறா. சத்தமா ஓஹோ வாக்கு. வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் உந்தன் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே. சத்தமா வெள்ளம் போலவே ஓஹோ நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலும் அறிக்கை செய்ய. இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது ஓ இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு சொல்லுங்க இயேசு, ஓ இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, ஓ இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். காரிருள்களா பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களா பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார். மலபா சேரதரா ஓரா மலா சேரரரா யார மாரரா உடாரே மாரலா. இயேசு ஜீவிக்கிறார், அவர் வாக்கு மாறாதவர். இயேசு என்னோடுதான், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர். வாக்கு செய்தவர் வாக்கு மாறுமோ, ஓ இல்ல இல்ல ஒரு கேளுமில்ல, இல்ல இல்ல ஒரு கேளுமில்ல. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாத. நல்ல சகத உயர்த்தி வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். தீப்போல இறங்கணுவே, அக்கினாவாக இறங்கணுவே, பெருகாற்றாக வீசிடுவே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுவே. தீப்போல இறங்கணுவே, அக்கினாவாக இறங்கணுவே, பெருகாற்றாக சீடுவே,
மலை மீதிலே கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே அக்னி மலையாக ஊற்றிடுவே. கர்மேல் மலை மீதிலே கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு நடுங்கிடவே அக்னி மலையாக தீ போல இறங்கணுவே. அக்னினாவாக சம்தேராலா மாதாரானா உடராபா சிங்கரா தாரணமௌசே ரேதே நமாசி அந்தலோ ரிபானா ஹம்தரா நமா ஹம்தலபௌனா உடரபா சியந்தரபௌ நமனபரபா நிகரமா சிகலபௌதோ ரேகே மை ஹம்தனாரபௌ ரேகே தே ரம்தனாவரோ ரிமானா சம்திராலா ரிமானா ஹம்தனாரபௌ ரிபாலாபா சிவாரா ராகரானமோ ரிபாலபாரா. ஓ தீபோல இறங்கானுவே அக்னினாவாக இறங்கானுவே. பெருங்காற்றாக ஜீவன் நதியாக ஊற்றிடுவே. வல்லமையை இந்த நாள் எங்கள் மேலே ஊற்றிடுவே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. இந்த நாள் எங்கள் மேலே ஊற்றிடுமே. மகினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக பெந்தைகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுவே. பெந்தைகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள். கைகளை உயர்த்தி அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்யவே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. கமான் அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. உன்னை அதிசயம் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடு. கமான் எதிர்பார்த்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. உங்க வாழ்க்கையில் எந்த அற்புதத்துக்காக காத்து கொண்டிருந்தீர்களோ இப்போ செட்டைகளை போல உன்னை அடித்து எழும்ப செய்கிற புதுவங்களை தருகிற தேவாவியின் மேகம் தேவாவியின் அபிஷேகம் இறங்கி வர ஆரம்பிக்கிறது. உங்களுடைய ஆணி பாய்ந்த தழும்புகளில் இருக்கிற அந்த வல்லமையின் விடுதலையை கர்த்தர் உனக்குள்ளாக ஊற்ற ஆரம்பிக்கிறார். கமான் பெற்றுக்கொள்ள விரும்புகிற நல்ல வாய்களை திறந்து ஓடா மாலா ஷாதா ராதா ரியாம் சோதமான மாரவோ ரெக்கேரே மகாம் தாலா ரிமானா ஷம்தலாதவோ ரிபாலபால ரேமானா ஷம்தலேலரா ஓடா வாஷேகாலா தோலோ ரிமா ஹம்தாலா பாபா 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 நாத்ரா ரியாம் கரா மதனரபௌஷியே ரெம்தே நமௌஷியாதரோ. சரீரங்களின் பேரில் சுகமளிக்கிற வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். தேவாவியருடைய சுகமளிக்கிற வல்லமை கட்டவிழ்க்கப்படுவதாக. கட்டுகள் அறுபடுவதாக. மாந்திரிக வல்லமைகள் வெளியேறட்டும். இந்த பகுதியை சுற்றிலும் இருக்கிற எல்லா வெள்ளி சூரியத்தின் வல்லமைகள் வெளியேறட்டும். விக்கிரக கோட்டைகள் இடிந்து விடுவதாக. விக்கிரகத்தின் வல்லமைகள் நிர்மூலமாவதாக. அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே தரிசனங்கள் தாமதங்கள் ஆனாலும் இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை. இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார்.
ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் குணபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? என்னெல்லாம் வாக்குத்தத்தம் சொன்னாரோ, என்னெல்லாம் வாக்குத்தத்தத்தை அவர் உங்க வாழ்க்கையில சொன்னாரோ அத்தனையுமே தான் நிறைவேற்றி முடிக்கத்தான் போகிறார். பிசாசின் எந்த சக்திகளும், எந்தவித மனுஷிக வல்லமைகளும், எந்தவித மாம்சீக வல்லமைகளும் அந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக எதிர்த்து எழும்பவே முடியாது, எதிர்த்து எழும்பவே முடியாது, எதிர்த்து எழும்பவே முடியாது. ஏனென்றால் உன்னோடு உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்போய், உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்போய். இனி தீங்கு உன்னை துக்கப்படுத்துவது இல்லை. இஸ்ரவேலே, நீ என்னாலே மறக்கப்படுவது இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் தூதர்கள் எனக்குண்டு. பாதம கல்லில் மோதாம காத்து கரங்களில் ஏந்துவா, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்து. கைகளை உயர்த்தி தட்டி சொல்வோம் அல்லேலூயா, ஆனந்தமே அல்லேலூயா, ஹோ ஹோ அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, உம்மை துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. விசுவாசத்தோடு பாடுவோமா? சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு. எத்தனை பேருக்கு அதிகாரம் இருக்கு? சத்தத்தை உயர்த்து. Come on. அதிகாரம் எனக்குண்டு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா. தாங்கிடும் வேலை தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. தாங்கிடும் வேலை தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நான் தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. உற்சாகமா ஓ, கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. எங்கள் இயேசு கைவிட மாட்டா, எங்கள் இயேசு. ஓ, நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டே, நேசர் வருகையில் ஷெதரமனமலர்தியந்தரோ. ஹல்லேலூயா. நேசர் வருகையில் தந்திடுவா, நேசர் வருகையில். ஓ, கலங்கிடவே கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. நாங்கள் கலங்கிடவே மாட்டோ, கலங்கிடவே மாட்டோ. எங்கள் இயேசு கைவிட மாட்டா, எங்கள் இயேசு. கமா, நல்ல ஆண்கள் பகுதியில் கையை தட்டி. இயேசு கைவிட மாட்டா, எங்கள் இயேசு. வானங்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அலையலையாய் தேவ அபிஷேகம், கர்த்தருடைய மகிமை இந்நாளில் உட்பிரவேசித்திருக்கிறது. மலையின் மேல மோசேவை சுற்றி அதே மகிமை, மோசேவை பிடித்துக் கொண்ட அதே ஒரு மகிமை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பிடிக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவர் அந்த மகிமை பற்றி பிடிப்பதாக, அந்த மகிமை பற்றி பிடிப்பதாக. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசு, நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி. ரியாம் தாரமோ நம ஹந்தர பேசு, லயரவ உஷிகரம பாபா.
rada dara nama riga raba laba rada ramana hamda rama shekorono ema handara bisha daro ramara handa lama dera ramara rinda rabana hamdara nama rimara hamdura nama riye ஆவில புதிய அனுபவம் உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்துல ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் கட்டவிழ்க்க ஆரம்பிக்கிறார். Glory. Oh, Sherela Maria. Yehovah Rafa, சுகம் என்று தருகிறார். யெகோவா ரப்பா அவர் சுகம் என்று தருகிறார். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நாம என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கத்த நாம என் புகலிடமே கருத்தோடு தூதி நல்ல கரங்களை எவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளவு சத்தமா கரங்களை எவ்வளவு தட்ட முடியுமோ அவ்வளவு தட்டி ஓ ராமா நாமா ரியாந்தா ரபா உலவா ராமாசே ஷேதாரா ராமா ரியாந்தா ராரா ராரா மரோ ஓ ராமலா தியாந்தா ராமாசே Riandura mana na na shadare ora mana hare liandara na na shadare we worship you அப்படியே கைகளை எல்லாருமாய் உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக அந்நிய பாஷையினால் அப்படியே பேசுவோம். நீங்களும் ஆண்டவரும் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் நீங்களும் ஆண்டவர் மாத்திரம் நீங்களும் ஆவியானவர் இருந்தா எத்தனை இன்பமே உந்தன் சமூகம் எத்தனை இன்பமே உந்தன் சமூகம் என் உள்ளம் உடலுமே அதுமக்காய் ஏங்குதே என் உள்ளமும் உடலுமே அது உமக்காய் ஏங்குதே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை உங்க சத்த உயரற்று நல்ல உயரற்று அப்பா அப்பா உங்களுக்கு அப்படியே கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நான் இப்படி ஆராதிச்சுட்டு இருக்கும் போதே நான் அப்பா வந்தார் நான் அப்படியே அவரோட கூட போயிடுறேன் அந்த ஆசை எத்தனை பேருக்குங்க இருக்கு நான் இப்படி ஆராதிச்சுட்டே இருக்கும்போது
அப்பாவுடைய வருகை இருக்குமானால் நான் அப்படியே பாடிட்டே பரலோகத்துக்கு போயிடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா எனக்கு இங்க இந்த பூமியில வீடு வாசல் இல்லை, எனக்கு இந்த சொந்தமா ஒரு காரியம் இல்லை, சொந்தமா ஒரு வீடு கூட என்னால வாங்க முடியல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? அழியாத அந்த நித்திய நகரத்துக்குள்ள உன்னை எடுத்துட்டு போகும்போது நீ பரலோகத்துல சேர்த்து வைக்கிற அத்தனை பொக்கிஷங்களையோ பிரதிபலனாய் உனக்கு கொடுத்து அவர் வரும்போது தன்னோடு கூட உன்னை அமர செய்கிற கர்த்தாதி கர்த்தரவர். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்குங்க? வலது கைகளை உயர்த்தி. எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? ஆண்டவரே கூட வந்துடணும்பா, உங்க கூட தான் இருக்கணும் ஆண்டவரே, உங்க கூட தான் இருக்கணும் ஆண்டவரே. விசுவாசமாம் படகில் യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവാലിച്ചു നീ വലഞ്ഞിടും. വിശ്വാസമാ പടവിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവാലിച്ചു നീ വലഞ്ഞിടും. ഭയപ്പെടണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്. ഭയപ്പെടണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്. അവിടെ നീ അവിടെ നീ കൊറുക്കിയ അക്കരക്ക് യാത്ര ചെയ്യും സഞ്ചാരി. ഓലങ്ങൾ കണ്ട് നീ ഭയപ്പെടണ്ട, അക്കരക്ക് യാത്ര ചെയ്യും സഞ്ചാ. കൈകളെ ഉയർത്തി മാത്രം. ஓலங்கள் கண்டு நீ. ஏன் நிறைய பேர் வேடிக்கை பார்க்கறீங்கன்னு தெரியல. காற்றினாயும் கடலினாயும் காற்றினாயும் கடலினாயும் நியந்திரிப்பான் காளி உள்ளோன் படகிலுண்டு. അക്കരക്ക് യാത്ര ചെയ്യൂ. ദേശം ഇവിടെ ഞാൻ ഭാരതദേശവാസിയാണല്ലോ. Come on. ഇവിടെ ഞാൻ ഭാരതദേശ അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട്. അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട്. അവിടെ നീ ഒരുക്കിയ ഭവനമുണ്ട്. അവിടെ നീ ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஓ ஆராதனை. நீ ஆராதிக்கும் போது உனக்குள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் உண்டாக்குகிறார். அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. உங்க சத மாத்திரம் இந்த இடத்துல உயரட்டும். Jesus Lord. உங்களுக்கு
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திரு இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை சரமணமரதரன அதுயார ஆராதனை உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். கீபோர்ட் சவுண்ட குறைச்சிருங்க. கமான், இந்த அழகிய மண்டபம் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். இந்த அழகிய மண்டபம் இயேசுவின் மகிமையை பார்க்கட்டும். இந்த அழகிய மண்டபம் அழகானவருடைய பிரசன்னத்தை பார்க்கட்டும். இந்த அழகிய மண்டபம் அழகானவருடைய பிரகாசத்தை பார்க்கட்டும். உங்களுக்கு ஐயாவும் தாகம் எனது ஏக்கம் அடிமை நான் கதறுகிறேன். ஐயாவும் தாகம் அடிமை நான் கதறுகிறேன். என் ஜனங்கள் அறியணுமே. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த அழகிய மண்டபத்துல எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ பேர் உங்களை குறிச்சு தெரியாம இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களெல்லாம் ரட்சித்து எங்க சபைக்குள்ள கொண்டு வாருங்க. என் ஜனங்கள் அறியணுமே ரட்சகருமை பார்க்கணுமே. இயேசு ரட்சகருமை நல்ல வலது கை வைத்து சொல்லி முடிக்கலாமா? நேசிக்கிறே உம்மை அப்படி எல்லாரும் கண்களை திறந்து பாருங்க. காலையில நான் சொன்னேன், முதலாவது செஷன்ல ஆவிக்குரிய நிலைமைகளில ஒரு மனிதன் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவுல தியாகம் நிறைந்தவனாய் இருக்க வேண்டும், அர்ப்பணிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை செய்து முடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதுல எபேசு சபை அந்த காரியங்களில் எல்லாம் நன்றாக செயல்பட்டது. செயல்பட்டு கொண்டிருந்த சபை கடைசியில அந்த அன்புல குறைவும் பட்டது என்கிறத தெளிவுபடுத்தின. அப்ப அந்த எபேசு சபை நன்றாக இருந்த நாட்களில எப்படி தேவனோடு இருந்த இந்த உறவுல அவர்கள் அப்படி நிலைத்து நிற்கிறதுக்கு நான் சொன்ன 3 காரியங்கள் மிக முக்கியம். ஒன்று,
they were just seated with God. அவர்கள் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப காலையில நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில அதிகமாய் ஆண்டவரோடு கூட நாம் உட்காருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்ட பிறகு 11 சீஷர்களை அப்போஸ்தலர்களை அழைத்த பிறகு தன்னோடு கூட ஊழியத்திற்கென்று அவர்களை தெரிந்து கொண்ட பிறகு அதிகமாக சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஏனென்றால் இயேசுவும் அதைத்தான் விரும்பினார். ஒரு மனிதன் சொல்லுகிறான், இயேசுவுக்கு சீஷனாக வரும் பொழுது நான் எங்கள் வீட்டில மரித்த ஒருவனை அடக்கம் செய்து விட்டு வருகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லாரு, மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், ஆனா எனக்கு நீ பின்னாடி வரணும்னு சொன்னா இப்பவே வந்துருன்னு சொல்லி உடனடியாக தன்னோடு கூட இருக்கும்படி அவனை அழைத்தார். அப்படியானால் இயேசு ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது, இயேசுவால் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்படும் பொழுது அவர் அவனோடு கூட இருக்கும்படி விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சபையே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்படி விரும்புகிறார். அவர் உன்னோடு தான் இருக்கிறார். இன்றைக்கு நீ அவரோடு கூட எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து காலையில் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். எப்படி நேரத்தை ஆண்டவரோடு செலவிடுவது, எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குறோம். காலையில வராதவங்க இருப்பீங்கன்னா கேட்டுக்கோங்க, கொஞ்சம் எல்லாவற்றிற்கும் நேரத்தை ஒதுக்குவோம். ஸ்கெடியூல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி டைம் அலாட் பண்ணுவோம். சாப்பிடுறதுக்கு ஒரு நேரம், சாட் பண்றதுக்கு ஒரு நேரம், தூங்குறதுக்கு ஒரு நேரம், எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வச்சிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ ஆயத்தப்படுத்து, உன்னோட கூட எல்லாரையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. எப்ப காவலாளனா இருக்க முடியும்னா, தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில பிக்ஸ் பண்ணி வச்சு அதுல சரியா இருந்தால் மாத்திரமே நாம் அவரோடு கூட இருக்க முடியும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுக்காய் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரை நான் எங்கேயும் போக மாட்டேன், தனிமேல் அவரோடு கூட பேசி கொண்டிருப்பேன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகளானதா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அதி சீக்கிரமாய் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய இரண்டாவது வருகை அதி சீக்கிரமாக இருக்க போகிறது. அதில் அவரோடு கூட நாம் போக வேண்டுமானால், தெய்வ பிள்ளையே, நீ தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் காத்திருந்து அவரோடு கூட இருந்து அவர் தருகிற அபிஷேகம், அந்த எண்ணெயாகிய அபிஷேகத்தை உன் பாத்திரத்தில் நீ நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபை அதனுடைய தன்மையை இழக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த மீட்டிங்குக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான பாஸ்டரோடு சில காரியங்களை பேசிக் கொண்டிருந்தேன். அப்போ நாங்கள் எங்களுக்கு முன்பதாக எழும்பின தலைமுறையை, கர்த்தர் எழுப்பின தலைமுறையை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த நாட்களில் எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே என்று ஒரு பாடல் பாடினாவே மொத்த பரலோகமும் இறங்குகிற ஒரு அனுபவம் இருக்கும். ஆனால் இன்றைய நவீன கால சபைகளில் அதை பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், ஜனம் இயேசுவோடு அமர்வதை விட, ஜனம் இயேசுவோடு கூட இருக்கிறதை விரும்புவதை விட, ஜனம் உலகத்தோடு வாழ்ந்து வாழ்ந்து அந்த உலகத்தை மாற்ற வேண்டிய சபை உலகத்தை சபைக்கு உள்ள விட்டதினால இன்றைக்கு சபை தன்னுடைய தன்மையை இழக்க ஆரம்பித்திருக்கிறது. தெய்வ பிள்ளையே, விழித்திருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு தூங்கிக் கொண்டிருக்கிறோம். மாலை வேளையில ஆண்டவர் பகிரங்கமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் பலமாய் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த உணர்வு உங்கள் ஆவியில இருக்கிறது? ஒரு சாதாரண அப்பா கூட தன் குழந்தை தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்கிறதை தான் விரும்புவார்.
எனக்கு 5 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்கிறது. எங்க மீட்டிங் போனாலும் எங்க பண்ணாலும் அது முடிஞ்ச உடனே எனக்கு அதை வீடியோல பார்க்கணும். எனக்கே அவ்வளவு உணர்வு இருக்கும்னு சொன்னா, அது சிரிக்கிறத பார்க்கணும், அது பேசுறத பார்க்கணும், அது கத்துறத பார்க்கணும். எனக்கே சாதாரண ஒரு மனுஷன் எனக்கே அப்படி இருக்கும்னா, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்முடைய ஆண்டவருக்கு நீங்க அவர் சமூகத்தில் வந்து உட்காரணும்னு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும், எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கிறோங்க? சிங்க குகை வந்த போதும் கூட, சிங்க குகையில போட போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட தானியேல் எருசலேமின் வாசல்ல போய் அங்கே ஓரத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறத மறக்கவே இல்லை. நாமள அங்க நிறைய நேரத்தில் பண்ணியிருப்போம். என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஐயோ சட்டம் எழுதிட்டாங்க, ஐயோ சட்டம் எழுதிட்டாங்க, இனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆண்டவர் வரமாட்டாரு போல, லாக்டவுன் சட்டம் போட்டாங்க, கோவிட் வந்துருச்சு, நீ அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு போல, என்ன வேணாலும் நடக்கட்டும்யா. ஒண்ணு மாத்திரம் தெரியும், ஜெப அறைக்குள்ள போகும்போது பதுங்கி போனாலும் வெளியில வரும்போது சிங்கமா தான் வெளியே வருவேன். ஏன்னா இந்த சாதாரண சிங்கத்துக்கு என்னை கொன்று போடுகிறதற்கு பலன் இருக்குமானா, எனக்குள்ள என்னோடு பேசுகிற என்னில் செயல்படுகிற அவ யூத ராஜ சிங்கமா இருக்கிறா. நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்திருங்க பார்க்கலாம். அப்பேற்பட்ட வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதா? ரொம்ப நேரம் எல்லாம் ஜெபம் பண்ண வேணாம், பவுல் எபேசியருக்கு எழுதும்போது இடைவிடாமல் அவர்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவங்கள நம்ம இருக்கணும். இப்ப தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். நான் சொல்றேன், உலக மனுஷங்க யார் யாரோ பல காரியங்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க, பல வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. மலைக்கு கீழே நின்ற ஜனங்களை அவர்கள் எல்லாம் குறிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் மலைக்கு கீழே நின்ற ஜனங்களை போல குறிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மோசே, ஒரே ஒரு மோசே, ஆண்டவரே நீங்க தானே கூப்பிட்டீங்க, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும், எப்படியாவது உங்களை பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்த்தா செத்து போயிடுவா, இல்லை ஆண்டவரே பார்க்கணும், எனக்கு ஒன்று உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு அந்த வாஞ்சை நம்மள இருக்கிறதா, அந்த வாஞ்சை நம்மள இருக்கிறதா, எனக்கு உங்களை ஒன்று பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு உங்களை ஒன்று பார்க்கணும் ஆண்டவரே சொன்னார். விடியற் காலையில் ஆயத்தமாகி நீ மலைக்கு மேலே வா. மலைக்கு மேலே வந்துட்டாரு. எங்க அந்த 10 கற்பனையை சொல்றதுக்கு ஆண்டவருக்கு ஒரு 2 அல்லது 3 5 நிமிஷம் போதுங்க. ஆனா ஏங்க 40 நாள் அப்படின்னா, பிரசன்னத்தின் மகிமையை பார்த்ததும் மோசே உள்ள தங்க ஆரம்பிச்சிட்டான். மோசேக்கு இன்னும் வாஞ்ச, இன்னும் அவரோடு கூட இருக்கணும், இன்னும் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கணுங்கிற ஆசை கூட கூட கூட. கீழே இருந்து ஜனங்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு காட்சி தெரியுது. என்ன அப்படின்னா, மோசே நடுவில் இருக்கிறான், இவர்களை சுற்றிலும் தேவ மகிமை சூழ்ந்து நின்றதுனால ஜனங்களுக்கு அந்த காட்சி வேறு விதமாக இருந்தது. ஆனால் மோசே ஒன்றுமே அவனுக்கு தேவையில்லை, இது ஒண்ணு போதும், என்னை விட்டு எடுபடாத இந்த நல்ல பங்கு, இது ஒண்ணு, இந்த பிரசன்னத்துக்கு உள்ள இருக்கிற இந்த வாழ்க்கை போதும்னு சொல்லி உள்ளே அவரோடு கூட இருக்கிறவனாக காணப்பட்டான். இன்னைக்கு அதே மகிமை உங்க குடும்பத்தை மூடணுங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதரர், உங்க வாழ்க்கை அந்த மகிமை மூடணுங்கிறது ஆண்டவருக்கு ஆசை.
அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, அந்த மகிமைக்குள்ள நீ இருக்கணுங்கிறது அவருக்கு விருப்பம். ஆனா நாம் இன்றைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருந்தோம், இல்லை உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் அவருடைய சமூகத்தில் உட்கார முடியாது, அவரோடு கூட உட்கார முடியாதுங்க, அவரோடு கூட உட்காரவே முடியாது. ஸோ அதான் நான் காலையில் சொன்னேன், என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அவர் கூட தான் இருப்பேன், அவர் கூட தான் இருப்பேன், அவர் கூட தான் இருப்பேன். எலியாவை குறித்து சொல்லும்போது அவன் பேர் திஸ்பியன், அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்தவன், சிறைப்பட்டவன். திஸ்பியன் அப்படின்னா பைபிளில் ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்தணும்னு சொன்னாலே எப்படி அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னா, எப்படி அறிமுகப்படுத்துவாங்கன்னா எந்த கோத்திரம்னு சொல்லுவாங்க, எதுவுமே சொல்லலை. He was a despite அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, எல்லாவற்றையும் இழந்தவன். ஆனால் அவன் பேர் எலியா, which means Yahweh is my God. எதை இழந்தாலும் தன் தேவனை எதற்காகவும் இழக்காத ஒரு மனுஷனாக இருந்தா. அதுதான் கேரித்தில் உட்கார்ந்தப்ப காக்கா வந்துச்சு சாரிபாத்தின் ஒலிமுக வாசலுக்கு, அங்கதான் எசபேல் உள்ள இருந்தாங்க, அங்கேயே போய் உட்கார்ந்து இருந்தா. ஏன் தெரியுமா? அவன் இருந்தது மகிமைக்குள்ளாக, அவன் வாழ்க்கை முழுவதும் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. பிரசன்னத்துக்கு உள்ள நம்ம வாழ்க்கை இருக்கும்னா அந்த பிரசன்னத்தை நாம் சுமக்க ஆரம்பிப்போம். பிரசன்னத்தை சுமந்துட்டு வருவோம்னா, யோர்தானுக்கு முன்பாக ஆசாரியர்கள் தேவ பிரசன்னமாக உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரில் பட்ட உடனே புரண்டு வந்த யோர்தான் விலக ஆரம்பித்தது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இவர்கள் கால்களின் நிமித்தமாய் அல்ல, தோள்களில் சுமந்து வந்த உடன்படிக்கை பெட்டியாகிய தேவ பிரசன்னத்தை நிமித்தமா. எப்ப இந்த தேவ பிரசன்னத்தை நீ சுமக்க ஆரம்பிப்பன்னு சொன்னா, நீ அவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும் போது மாத்திரம்தான், அவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காய் உட்கார்ந்து அவரோடு பேசி கொண்டிருக்கும் போதுதான் அந்த அனுபவத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எபேசு சபை முதலாவது செய்த காரியம், முதல் 3 அதிகாரங்கள் அதைத்தான் குறிக்கிறது, ஆண்டவரோடு உட்கார்ந்திருக்கிற அனுபவம். இப்ப 4வது 5வது அதிகாரம் அது எதை காண்பிக்கிறது என்றால், இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். Walk with Christ. இயேசுவோடு நட, அவரோடு கூட நடக்கிற அனுபவம். எப்ப நம்ம நடக்க முடியும்? எப்ப நம்ம நடக்க முடியும்? வழி இருந்தா தான் நம்மளால நடக்க முடியும். ஆமென் சொல்லிருங்க. இப்போ நான் இங்க இருந்து அந்த எண்டுக்கு வரணும் அப்படின்னா, நான் ஒன்று இப்படி போய் அந்த ரைட்ல போகலாம், இல்லை இப்படி வந்து இப்படி போகலாம். இப்படி என்னால் போக முடியுமா? போக முடியாது. அப்படியானா இங்க நீங்க இடத்துல ஆக்குபை பண்ணி நீங்க இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு அங்க வழி இருக்கிறது. அப்போ இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவம் என்றால் எதை குறிக்குதுன்னா, நன்மை தீமை அறிந்து செயல்படுகிற ஒரு அனுபவத்தை குறிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். எது நன்மையோ அதை கண்டடைந்து, அந்த ஜீவனை கண்டடைந்து அதுல நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொன்று, நடக்கிற அனுபவம் என்று சொன்னால், நான் சொன்னேன் வழிகளில நடக்க வேண்டும். இப்ப இயேசுவோடு நடக்கிற அனுபவம் அப்படின்னா, இயேசுவும் நானும் கரம் பிடித்து நடக்கிற ஒரு அனுபவம். ராமன் சொல்லிருங்க, ராமன் சொல்லிருங்க பார்க்கலாம். அப்போ எப்ப கரம் பிடிச்சு நடக்க முடியும்? குட்டி பாப்பா இருக்கிறா, நன்றாக நடக்க பழகி கொள்ளுகிறாள், அங்க எங்கேயும் ஓடுறா, எல்லாம் பண்றா. நான் திடீரென்று கொஞ்சம் வளர்ந்து வரும்போது எல்லா இடத்துக்கும் நடப்பாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஆனா ரோட்டை கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு தான் கிராஸ் பண்ணும். ஏன்னா அது தனியா நடந்துச்சுன்னா, அது தனியா நடந்து போச்சு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்ன பயம் இருக்கும்னா,
சைடில் வர்ற வெஹிக்கிள்ஸு, ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸு ஏதாவது ஒன்று என்னை அடிச்சிருச்சுன்னா எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பயம் இருக்கும். அதே நேரம் அந்த குழந்தைக்கு அப்பா கையை பிடிச்சிருக்காருன்னா அந்த அறியாமலேயே ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் தைரியமும் வரும். எங்க இருந்து தான் அது வரும்னு தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். எங்க அப்பா கூட இருக்கிறதுனால எதிர்த்து வந்துட்டு இருக்கிற இந்த எந்த வாகனமும் என்னை சேதப்படுத்த முடியாதியா, ஏனென்றால் எங்க அப்பா என் கூட இருக்கிறா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் அதிகமான நேரத்துல பிரச்சனையும் போராட்டமும் உங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? எதனால அப்படின்னா, கரம் பிடிக்க வேண்டியவருடைய கரத்தை நீங்க பிடிக்காம உலகத்தின் கரத்தை நீங்க பிடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு அதிகமாக போராட்டத்தின் பாதைகளை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது, எப்போ ஆண்டவர் வருவார் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பனா உன் வழி அவர்கிட்ட இருக்கணும். அவர் உன் கூட வருகிறத அவர் விரும்புறவரா இருக்கணும். அப்பதான் காரியம் வாய்க்கும். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். அந்த மேல தேவன் பிரியமாயிருக்கிறார். அவன் வழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நடக்கிறோம். முதலாவது, உலகம் எதை பார்த்து இன்னைக்கு நம்மள நியாயம் இருக்குது? நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து, நம்ம பண்ற ட்ரெஸ்ஸிங்ஸை பார்த்து, நம்ம கட்டுற வாட்சை பார்த்து, நம்ம யூஸ் பண்ற மொபைல் போனை பார்த்து, நம்ம என்ன கார் வச்சிருக்கிறோம், என்ன வீடு வச்சிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம். ஆனா அது வல்ல தெய்வஜனமே, ஆண்டவர் சொல்றா எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிலாம் பைபிள் சொல்லல. இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஆவிக்குரியவனுக்கு என்று சொல்லி சில நடக்கைகளை தேவன் வேதத்தில் எழுதி இருக்கிறார். அதுல நாம் நடக்கிறவர்களா இருக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம எப்படி ஆண்டவரோட இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் முதல் 20வது வசனம் வரை. எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 20வது வசனம் வரை. போதும் சிஸ்டர், ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஏன் நம்ம வழி வித்தியாசப்படுதுன்னா, முதலாவது காரியம் ரொம்ப தெளிவா சொல்றேன். இது ஒரு நல்ல சபையா இருக்கிறபடினால நான் ஒரு காரியத்தை இங்கே தெளிவுபடுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். சபையே முதல்ல ஒரு நடக்கை, சரியான புத்தியுள்ள நடக்கை எதுனா, உன் போதகர் உனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதுல நடக்க முதலாவது ஆரம்பி. உன் போதகரை தவிர ஒரு நல்ல ஒரு ஆள் உனக்கு கிடையவே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணலாம், கெஸ்டா வந்து பேசலாம். இந்த இடத்தை விட்டு வெளியே போயிட்டா எனக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களுடைய மனதில் டெக்னாலஜி வளர்ந்ததுனால ரொம்ப ஈஸியா யூடியூப் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால, பத்தாவதுக்கு நிறைய பேர் எடிட் பண்ணி பல காரியங்களை போட்டு விடுகிறதுனால, மேக்சிமம் டைம் நம்ம அது கொடுக்கிறதுனால நம்முடைய மனது அநேக நேரங்களில் திசை திருப்பப்படுகிறதா சொல்றாரு. சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். மனுஷனுடைய வழி இன்னைக்கு வித்தியாசப்படுகிறதுக்கு காரணம் தந்திரம் உள்ள பல போதகங்கள். எப்படி வேணாலும் வாழலாம்.
பைபிள் சொல்லுது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, உண்மை. ஆனா கடைசி எழுதியிருக்கிறாரு, அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அதே சமயம் பரிசுத்தமா இருக்கிறவன். எதுக்கு அப்ப அதை சொன்னாரு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்பதற்காக. இன்னைக்கு நம்ம அங்க பாக்குறோம், அவங்கள பாக்குறோம், இவங்கள பாக்குறோம், அதை பாக்குறோம். சொல்றாரு ஒன்ன ஒரு தரிசனத்துல, இந்த பிளஸிங் சபையில, இந்த பிளஸிங் சபையினுடைய தரிசனத்துல, பெத்தேல் பிளஸிங் சர்ச்சினுடைய தரிசனத்துல, அருமையான போதூரோடு கூட இணைந்து இந்த தரிசனத்துல கர்த்தர் உங்களை இணைச்சிருக்கிறார். அப்படியானா இங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நீங்க வாழணும். ஆமென். சொல்லுங்க. நான் தவறாக சொல்லவில்லை. நீங்க மற்ற ஊழியருடைய பிரசங்கத்தை கேட்கிறது, அவங்களுடைய பாடல்களை கேட்பதை நான் தப்பா சொல்லல, அதை நான் குறையாகவும் சொல்ல. நீங்க பாருங்க. ஆனா ஆவியில பகுத்தறிகிற மனிதனாய், அந்த ஆவியில பகுத்தறிகிற வரம் உனக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால், உன் போதகருக்கு கீழே நீ சரியாய் குழந்தைகளாய் இராமல் ஆவியில முதிர்ச்சி பெற்றவனாய் நாளுக்கு நாள் நீ வளரணும். அப்ப வளரணும்னா உன் சபைக்குள்ளாக உன் கால்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய முதல் நடக்க அதுல தெரியும். அப்பத்தான் உன் வழிகளின் மேல ஆண்டவர் இறங்கி வர முடியும். தந்திரமுள்ள உபதேசங்கள் சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாய் பலவித காற்றினாலே உன்னை அடிக்க ஆரம்பிக்கும். நாள் ஒன்றுல அவர் தருகிற பொக்கிஷத்தை உன்னை விட்டு தூக்கிட்டு போயிடும். அது உன் வழிகளை சரிப்படுத்திக்கொள். இரண்டாவது வாசிங்க சிஸ்டர். இப்ப என்ன பிரச்சனை இங்க வந்துச்சுன்னா, இந்த சபையில என்ன பிரச்சனை இப்ப வந்துச்சுன்னா, புறஜாதிகள் வீணான சிந்தனையில நடக்கிறது போல நீங்கள் நடவாமல் இருங்கள் அவர் சொல்லல, இனி நடவாமல் இருங்கள் அப்படிங்கிற. நல்லா அந்த வசனத்தை நோட் பண்ணுங்க. இனி நடவாமல் இருங்கள். நேரம் தடுக்கிற அப்படினால சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். லாக்டவுனுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். எனக்கு தெரியல நீங்க எப்படி இருந்தீங்க. போன வருஷமும் நான் வந்த இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு ஒரு நாள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு நாள்தோறும் காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து அதெல்லாம் பண்ணணும். அப்படின்னா உன் வழியில நீ என் கையை பிடிச்சி நடக்கணும்னு சொன்னா, உன் சிந்தை புறஜாதி நடக்கிறது மாதிரி நடக்க கூடாது. உன் சிந்தை ஆவிக்குரியவன், வானத்துக்குரியவன், வானத்துக்குரியவைகளில சிந்தித்து அதில நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அப்படின்னா ஆவிக்குரியவனாகிய நீ ஆவிக்குரிய சிந்தைகளில நீ வளர வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய மைண்ட் எதை யோசிக்குகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். உடைய எண்ணங்கள் உயர்வானவைகளாக இருக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய கிருபையும் அபிஷேகமும் ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் கற்பனையில வாழ்க்கையை ஓட்டுறவங்களா இருக்கிறோம். வீண் சிந்தை, அது இது அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு அடுத்தவங்களை பார்த்து புறஜாதி இன்னைக்கு அவங்க பிள்ளைங்களை நல்ல ரிச்சான ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்னா நம்மகிட்ட ஒருவேளை வசதி இருக்காதுன்னு சொல்றதை விட அதுக்குரிய திராணி இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம மைண்ட கரெக்டா தேவ பிரசனத்துல உட்கார வச்சு
அவரோட கூட நடந்து அவர் சொல்ற திட்டத்துல தான் நம்ம காலை வைக்கணுமே தவிர, அவன் பண்ணிட்டான்ல அதனால நானும் இனி பண்றேன்னு சொல்லி வீணான சிந்தனையில வட்டிக்கு வாங்கி கடன் பட்டு அகலக்கால் வச்சு நீ மாறினா கடைசியில அவதிப்படுகிறது நீயாதான் இருப்ப. அப்போ ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய பழகி கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும் என்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் வழிகள் ஆண்டவர் செயல்பட முடியும். இன்னும் குழந்தை மாதிரியே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எப்படியா எழுப்புதல் வரும்? தேவ பிரசன்னத்துல வந்தா எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. பாட்டு பாடும்போது அதையோ யோசிச்சுட்டு, பிரசங்கம் கேட்கும் போது நம்ம நினைவெல்லாம் எங்கேயோ, அதெல்லாம் நான் சிந்தனை. ஆனா சொல்றாரு, நீ எதையும் யோசிக்காத, எதையும் சிந்திக்காத, எதுவா இருந்தாலும் பிரச்சனத்துல கொண்டு வந்து இறக்கி வச்சிரு. உன்னை அழைத்த கர்த்தருக்கு தெரியும் உன்னை எந்த இடத்துல உன் தலையை சத்துருக்கு முன்பாக உயர்த்தணும் அப்படிங்கிறது. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வீணான சிந்தனையில நடவாமல் இரு. ஏன்னா நீ வீணான சிந்தனையில நடந்து கொண்டிருந்தால் ஆவியானவர் விரும்புகிற வழியை உன்னால் ஆயத்தப்படுத்தவே முடியாது. அப்ப உன்னால் அவரோடு கூட நடக்க முடியாது. அப்ப ஆண்டவரோடு கூட உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா உன் சிந்தை பவுல் எழுதினதை போல கிறிஸ்துவின் சிந்தையை என்னுடைய ஆவியச்சாடங்களில் தரித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும் என்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ராமேன் சொல்லுங்களேன், சத்தமோ ராமேன் சொல்லுங்களேன், இன்னும் சத்தமோ ராமேன் சொல்லுங்களேன். நிறைய பேர், பெண்கள் நிறைய, எஸ்பெஷலி ஆண்கள் எல்லாருமே தான், பொதுவாக தான். இப்போ பார்த்தாலும் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அது நடக்குமா, இது நடக்குமா, லேண்டு வாங்குவானா, கார் வாங்குவானா, என் வாழ்க்கையில் இந்த இது நடக்குமா? எது நடக்குதோ எது நடக்கலையோ எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அவரால் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண முடியும் என்கிற விசுவாசம் உனக்குள்ள இருந்தா போதும். அவர் உன் வழிகளில் அசைவாடி நிச்சயமாய் அதை உனக்காய் செய்து முடிப்பார். வீண் சிந்தனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. முதலாவது உன் கால்கள் சபைக்குள்ள நிலைச்சிருக்கணும். அப்பனா தான் தேவையில்லாத சூதும் வஞ்சகமும் நிறைந்த வார்த்தைகளில் உன் கவனம் மாறாம இருக்கும். இரண்டாவது, உன்னுடைய சிந்தனையை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். உன் சிந்தனை தேவ ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவையாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தரோடு நடக்கிற அனுபவம். மூன்றாவது, வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. 29வது வசனம் வாசிங்க. நேரம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு அது இங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய வழி ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்குதுன்னா, ஆண்டவரோடு கரம் பிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த மனுஷனுடைய பேச்சு அவனை வெளிப்படுத்திடும். பேதுருவை பார்த்து அங்க இருந்த பெண்மணி சொல்ற, ஏய் நீயும் அவர்களில் ஒருவன் தானே. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? ஏங்க, அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இழுத்துட்டு போய் அங்க கொண்டு போகப்படுற வரைக்கும் கூட தான் நடந்தான். அதனால அவனால வித்தியாசமா பேச நினைச்சாலும் பேச முடியல. வித்தியாசமா வேற மாதிரி உலகத்தை மாதிரி பேச நினைச்சா கூட அவனால பேச முடியல. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? என் வாழ்க்கையில தான் ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே யாரை குறிச்சு நீ எதையும் பேசலாம், அவங்களோட கம்பேர் பண்றது, இவங்களோட நிறைய நேரம் ஏன் நம்ம பேச்சு வித்தியாசப்படுது தெரியுமா? நம்ம வேலையை பார்க்காம அடுத்தவன் வேலையை நம்ம பார்க்கறதுனால தான். which means அடுத்தவன் என்ன பண்றான், அடுத்தவன் சட்டியில் என்ன காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறது தான் பிரச்சனை. ஒரு மனுஷர் இப்படியே எழுதினார், அடுத்தவன் சட்டியில என்ன அவியுதுன்னு பார்க்கறத விட உன் பாக்கெட்டுக்குள்ள என்ன வேகுதுங்கிறத முத பாரு, உனக்குரிய பலன் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் அப்படின்னு. அடுத்தவனை பார்த்துட்டு போக்குறனால நம்ம பேச்சு வித்தியாசப்பட்டு, ஏன்னா அடுத்தவனை பார்க்கும்போது நீ
இயேசுவை பார்க்க தவறுகிறான். இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தில் குறைவுபட ஆரம்பிக்கிறான். இயேசுவோடு ஒரு மனுஷன் நடக்கிறான்னா அவன் பேச்சதை வெளிப்படுத்தும். இன்னைக்கு நம்முடைய நாவுகள் எதை பேசணும்? ஒரு மனுஷன் இயேசுவோடு நடக்கிறான்னா அவன் கண்டிப்பா விசுவாசத்துல பேசுவான். காசே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, என் பாக்கெட்ல காசே இல்லைனாலும் பரவாயில்ல, என் உள்ளங்கிற பாக்கெட்ல இயேசு இருக்கிறாரு. ஏன்னா காசு செய்ய முடியாததை இயேசு செய்வாருங்கிற விசுவாசம் உனக்குள் இருக்குமானா உன் பேச்சு தாறுமாறாய் ஒரு நாள் மாறாது. சபையில நிலைச்சிரு. வீணான சிந்தனையில் நடக்காத. எதை பேசணுமோ அதை பேசு. எசேக்கியேலை உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது அவ எலும்பு கூடலாம் பார்த்தோன்னே கேட்கிறாரு, என்ன ஆண்டவரே இதெல்லாம் இப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதான் தேவை, உனக்கு அதான் இப்ப எலும்பு கூட உனக்கு தேவை. இந்த எலும்பு கூடுகளிலிருந்து நான் ஜீவனை உண்டு பண்ண போறேன். அதற்குரிய அதிகாரத்தை உன் நாட்கள் தான் வச்சிருக்கிறேன். நீ பேச ஆரம்பின்னு சொன்ன உடனே ரீமாலா சந்தாரா தீகானாமா ராபான் பேசி பார்க்கிறாரு. எலும்பு கூடு சத வருது, நரம்பு வருது, தோல் வருது. இப்ப கால் ஒன்று நிற்கிற மகா பெரிய சேனையாய் வெளிப்பட்டது. அதுதான் என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், அப்பொழுது நீ உயிரடைவோ. இது எங்க நடக்குது தெரியுமா? திரும்ப ரிஃப்ளெக்ஷன் எங்க நடக்குது தெரியுமா? பெந்தைகோஸ்தே நாள்ல இந்த இவங்கெல்லாம் கூடி இருந்தப்ப பயந்தாங்க. இயேசு உயிர் தெழுந்தார்னு சொன்னவனே பயந்தாங்க, சந்தேகப்பட்டாங்க, கல்லறையில போய் காணாம நினைச்சாங்க. அவரோட நடந்தவங்க தான், ஆனா கொஞ்சம் மாறிட்டாங்க. ஆனா இப்போ முதல்ல இவங்க பேச்ச கத்தர் மாத்தி விட நினைச்சாரு. அதனாலதான் முதல்ல அக்கினிமயமான நாவுகள் இறங்க ஆரம்பிச்சது. பேச ஆரம்பிச்சோனை குத்துனவன் கொன்னவெல்லாம் கீழே வந்து 120 பேர் தான். ஆனால் அந்த பேதுரு எழும்பி தைரியமா, அதே பேதுரு தான் மறுதலிச்சா, அதே பேதுரு தான் தெரியாதுன்னு சொன்னா. இப்ப தைரியமா குத்துனவனுக்கு முன்பாக எழும்பி பிரசங்கிக்கிறா. இயேசு நல்லவர்னு சொல்றா, அவர் திரும்ப வரப்போகிறாரு சொல்றா. ஒரே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். என கருமையான சபையே, நான் ஒன்றை சொல்றேன், உன் பேச்சு நன்றாய் இருக்குமானோ, உன் பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துமானோ, உன் மூலமாய் புறஜாதிகள் சந்திக்கப்பட்டு எழுப்புதல் அடைந்து அவர்களும் சபைக்குள்ள கடந்து வருகிற நாட்கள் அதி சீக்கிரத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபேசு சபையினருக்கு பவுல் எழுதுகிறார், நல்ல வார்த்தையை பேசு, பக்தி விருத்திக்கு ஏதுவா கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதுக்காக பேசு, தேவையில்லாம பேசாதீங்க. நீ பேசுற பேச்சு பிரயோஜனமா இருக்கணும். காலையில் ஃபர்ஸ்ட் செஷன்ல ரொம்ப அருமையாக சொன்னாங்க பாச. அப்படியே ஆவியின் வர இருக்கவங்க அந்நிய பாஷையில் பேசிட்டே இருக்கு. அவர்கிட்ட பேசுங்க, அவர் அதை எதிர்பார்க்கிறாரு. ரகசியத்தை பேசு. ஏன்னா நீ பேச பேச உன் கரத்தை பிடிச்சிட்டு உன் கையை அப்படியே பிடிச்ச வரா. நீ பேசிக்கிட்டே வர 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 நீ பேசிக்கிட்டே வர 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 முழங்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவை தாண்டும், இடுப்பு அளவை தாண்டும், இடுப்பு கணுக்கால் அளவை தாண்டும், முழங்கால தாண்டு, இடுப்பை தாண்டும், கொஞ்சம் கொஞ்சமா தாண்டி 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 கடைசியில உனக்கே தெரியாமல் உன்னை நீச்சல் ஆழத்திற்குள்ளாக அவரே கூட்டிட்டு போவார். ஆண்டவரோடு நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பேச்சில, நம்முடைய சிந்தனையில, தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறதுல, சரியான உபதேசத்துல நிலைத்திருக்கிறதுல. என்ன காலையில சொன்னேன், நம்மை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். அப்போ ராஜாவோடு உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாள் உங்க சிந்தையில வித்தியாசம் இருக்கலாம், உங்க பேச்சில் வித்தியாசம் இருக்கலாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அதெல்லாம் இல்லப்பா,
அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, என்ன நீங்க பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க. உமக்காக வாழ்றதுக்காக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. உமக்காக வாழ்றதுக்காக என்னை அழைச்சிருக்கிறீங்க. உம்மோடு நடக்கிறதுக்காக என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நீங்களும் அந்த காலத்தில் உங்களை ஆச்சரியமான ஒளிண்டத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டம். அதற்கு ஏற்றவர்களை நம்ம நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி காரியம் 6வது அதிகாரம் எபேசியர் 1, 2, 3 சொன்னேன், அவரோடு உட்கார்ந்து இருக்கிற அனுபவம். 4, 5 சொன்னேன், அவரோடு நடக்கிற அனுபவம். 6வது அதிகாரம் இயேசுவோடு நிற்கிற அனுபவம். Stand with Christ. Stand for Christ. இயேசுவோடு நில், இயேசுவுக்காக நில். ஆமென் சொல்லிருங்க. இயேசுவோடு நில், இயேசுவுக்காக நில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு நில், இயேசுவுக்காக நில். திரும்ப ஒரு 2, 3 பேரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு நில், இயேசுவுக்காக நில். இப்போ அப்படியே சொல்லுங்க, இயேசுவோட உட்காருங்க, இயேசுவோட உட்காருங்க, இயேசுவோட நடங்க, இயேசுவோட நில்லுங்க. திரும்ப சொல்லுங்க, இயேசுவோட உட்காருங்க, சொல்லுங்க, இயேசுவோட நடங்க, இயேசுவோட நில்லுங்க. இந்த 6வது அதிகாரம் பவுல் அங்க எழுதும்போது அவர் என்ன மென்ஷன் பண்ணி மேக்சிமம் எழுதுறாருன்னா 6:13 மாத்திரம் எனக்கு யாராவது ஒருத்தர் வாசிச்சிருங்களேன், நான் சொல்லி காண்பித்து முடிக்கிறேன். சகலத்தையும் செய்து முடித்தவர்களா நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். இப்ப எதுக்கு நிக்க சொல்றார் அப்படின்னா, தீங்கு நாள் என்று சொல்லி ஒண்ணு வரும், கண்டிப்பா சொல்றாரு. தீங்கு நாள்ல ஏற்கனவே வந்ததுக்கு எழுதுறாரா, இனி வரப்போறதுக்கு எழுதுறாரா? அந்த காலம் ரொம்ப முக்கியம். பிரசன்ட் டென்ஸ்ல எழுதியிருக்கிறாரா, இல்ல பாஸ்ட்ல எழுதியிருக்காரா, ஃபியூச்சர்ல எழுதியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். தீங்கு நாளிலே சங்கீதக்காரர் எழுதுறா, அவர் என்னை கூடார மறைவில மறைச்சு வச்சார். அப்ப ஏற்கனவே நடந்த ஒரு காரியம். இங்க எழுதும் போது எதுக்கு எழுதுறாருன்னா, இனி நடக்க போற ஒரு காரியத்துக்கு எழுதுறாரு. அப்பனா பவுலுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இவங்க நல்லா பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. கொஞ்சம் கொரோனா லாக்டவுன் நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டா ஆளு இருக்க இடமும் தெரியாது. உன் பாஸ்ட் பேர் என்னன்னு கேட்டா கூட சொல்ற ஜனமா இது மாறி போயிடும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கணும்னா நீ அவரோடு கூட நின்று பழகி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நம்மை போல எலியா பாடுள்ள மனுஷன். ஆனா பாடுள்ள மனுஷன் பல பாடுகளை தாங்கினாரு. நல்லா கவனிக்கணும். சாரிபாத்தின் ஒளிமுக வாசல் அங்க போய் உட்கார்ந்து ஆண்டவர் சொன்னாரு, இவர் போய் உட்கார்றார். இந்த சாரிபாத்தின் ஒளிமுக வாசல்ல யார் இருந்தா, உள்ளதான் எசபேல் இருந்தா. இன்னும் சொல்லணும்னா சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுதும் போது நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு பெரிய பில்டிங் பார்த்தோம்னா, ஒரு அரண்மனை எல்லாம் பார்த்தோம்னா, அந்த வெளியில இருக்கிற அந்த மதிர் சுவரானது ரொம்ப ஹைட்டா இருக்கும். அது மேல என்ன பண்ணிருப்பாங்க, முள்ளு கம்பி போட்டு வச்சு பார்த்திருப்பீங்களா? சோ அது மாதிரி ஒரு மண்டபத்தை அது மாதிரி அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் கட்டினவங்க டிசைன் பண்ணி அதுல மேல முள் கம்பி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. யாரும் அந்த பகுதிக்குள்ளேயே போக கூடாதுன்னு. ஆனா இந்த கம்பிக்கு அடுத்து உள்ள இருக்கிறதா ஒளிமுக வாசல். இவர் எப்படி அதுக்குள்ள போனார் தைரியமா? ஏன்னா ஆண்டவர் கொடுத்திருந்த அபிஷேகமாகிய சர்வாயுத வர்க்கம் இவருக்கு உள்ள இருந்தது. இப்பேற்பட்ட எலியா அவ இருந்த வீட்டுக்குள்ளே போனவரு இப்ப 450 பாகால் தீர்க்கதரிசியை கொன்னுட்டு நம்ம ஆராதிக்கிற இயேசுதான் ஆண்டவர்ங்கிறதை நிரூபித்துட்டு கடைசியில போய் சொல்றாரு, போதும் ஆண்டவரே. சூரச்செடிக்கில உட்கார்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கா இவ்வளவு தூரம் உன்னை கொண்டு வந்த, இதுக்கா கேரியத்தில் உனக்கு காக்காவை அனுப்புன, நீ தனிமையில் அங்க தவித்து கொண்டிருந்தப்ப இதுக்கான உனக்காக அனுப்புன. நல்லா இருந்த நாட்கள்ல, சபை திறக்கப்பட்ட நாட்கள்ல எத்தனை பிரச்சனை வந்துச்சு.
எத்தனை போராட்டம் வந்துச்சு, ஆனா அதெல்லாம் தாங்கணுமே. இப்ப ஏன் முடியல அப்படின்னா, தேவனோட நம்ம அவர் அவர் வச்சிருக்கிற தரிசனத்தில் இன்னும் நிக்க பழகல, அவருக்காக இன்னும் நம்ம நிக்கவே பழகல. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, இந்த எலியா பாகாலின் தீர்க்கதரிசியை வெற்றுவது மாற்றுமல்ல, இயேசு தெய்வம் என்கிறதை நிரூபித்தாலோ சத்ருவானவன், அதாவது எதிர்த்து எழும்புகிற இந்த விக்கிரகத்தின் கூட்டத்தை ஒரு தூசி கூட இல்லாத அளவுக்கு முறியடிப்பாங்கிறத எதிர்பார்ப்பு. ஆனா பாதியிலே போயிட்டு போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆராதிக்கிற இயேசு நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது, நம்ம நடக்கும் போது நம்மளை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு ஏதோ பாதி வழியில விட்டுட்டு நீங்க இன்னும் நின்னுக்கோ நான் வாரேன்னு சொல்லி நம்மளை தவிக்க விட்டுட்டு போகிற ஒரு தெய்வம் அல்ல. கடைசி மூச்சு நிற்கிற வரை, அவருடைய பாதத்திற்கு போகிற வரை நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கை தட்டினா நல்லா தட்டிடணும். நிக்க முடியலங்க. ஆனா போது ஆண்டவரே சொன்ன எலியாவுக்கு ஆண்டவர் அப்படியே விட்டுல, தன்னுடைய தூதனை அனுப்பினா. இங்கிலீஷ்ல பேக்டு கேக்குன்னு போட்டிருக்காங்க, தமிழ்ல அடைன்னு போட்டிருக்கிறாங்க. அதை கொடுத்தார், தண்ணியை கொடுத்தார், தட்டி எழுப்பி விட்டார். எதுக்கு தெரியுமா? தட்டி எழுப்பி தூதனை வச்சு எழுப்பி சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது, வெகு தூரமாக இருக்கிறது, இன்னும் நிறைய நீ போகணும்பா. தரிசனத்தின் பாதையில உன்னை நான் கொண்டு வர போறேன். எதுக்கு தெரியுமா? எல்லா மனுஷங்களும் மரணத்தை பார்த்துட்டு தான் மேல வருவாங்க. ஆனா மரணம் உன்னை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக உனக்காய் ஒரு பெரிய சுழல் காற்றின் அனுபவத்தை, உனக்காய் ஒரு பெரிய சுழல் காற்றின் அபிஷேகத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை கர்த்தர் திரும்பவுமாக ஓட செய்தான். அப்போ எழும்பி நின்னான் தைரியமா, என்னானாலும் நடக்கட்டும் ஆண்டவரே, உங்க கூட நிக்கிறேன்பா, உங்களுக்காக நிக்கிறேன்பான்னு சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் அவர் தந்த தரிசனத்தில் அவரோடு கூட நின்றுட்டு இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், 21 நாள் உபவாச ஜெபத்தின் தரிசனத்துல எத்தனை பேர் உண்மையா அவரோடு கூட நின்றுகிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் வைராக்கியமாய் அவரோடு கூட அவருக்காக நின்று கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவர்களா? சகலவத்தையும் செய்து முடித்தவர்களாய். அப்படின்னா எலியா சொன்னல, வெகு தூரம் போகணும். எதுக்காகனா சுழல் காற்றின் அனுபவத்தை கொடுப்பதற்காக. தெய்வ பிள்ளையே, நீ ஆண்டவரோடு நிற்கும் போது, ஆண்டவருக்காக நிற்கும் போது, உன் மூலமாய் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களை உன்னை கொண்டு செஞ்சு முடிப்பார். எப்படி எலியாவை மரணம் மேற்கொள்ள முடியவில்லையோ அதே போல உன்னையும் ஆத்தும மரணம் என்று ஒன்று மேற்கொள்ள முடியாதபடி உனக்குடைய நித்திய ஜீவனை கொடுத்து, என் உண்மையும் முத்தமான ஊழியக்காரனே எழும்பி வா என்று சொல்லி அவரோடு கூட உன்னை உட்கார செய்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் அவரோடு கூட நின்றுட்டு இருக்கிறோமா? அவருக்காக நின்று கொண்டிருக்கிறோமா? பல பேர் பேசினாங்க, ஏதோ காரியங்களை சொன்னாங்க. இயேசுவை ஆராதித்த ஜனங்கள் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. எங்க சிலுவையில் அவரையே சொன்னாங்கங்க, நீ தேவனானால் இப்ப குதி அப்படின்னு சொன்னாங்க. அவரால் முடியும், குதிச்சிருக்க முடியும். ஆனால் குதிச்சிருந்தாருன்னா பிதாவானவர் இவர் மீது வைத்திருந்த அத்தனை திட்டங்களும் செயலிழந்திருக்கும், பிசாசு ஜெயிச்சிருப்பான். ஆனால் எப்படி பொறுமையா நிக்கணுங்கிறது அங்க நமக்கு காண்பித்து கொடுத்தார். யாரு என்ன வேணாலும் பேசட்டுங்க, கேவலமா கூட பேசட்டும். ஏன்னா பிசாசு ஏற்கனவே அவன் ஒரு லூசு, ஏற்கனவே ட்ரை பண்ணா. எங்க 40 நாள் ஜெபம் வனாந்தரத்துல முடிஞ்ச பிறகு சோதிக்கும்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இங்க இருந்து தாள குதி செய்யல. அதே காரியம் தான் அங்கேயும் நடக்குது. நீ தேவனுடைய குமாரனால்
இப்ப கீழே இறங்கி வா. முடியல. ஏன் தெரியுமா? பிதாவின் சித்தத்தில் அவர் நிற்க பழகி இருந்தார். பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருந்தார். இன்னைக்கு அந்த ஒரு வைராக்கிய துடிப்பு நமக்குள்ள இருக்கிறதா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி கொள்ளலாம். நான் நிறைய காரியங்களை டீச்சிங்கில் எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நேரம் தடுக்கிறது. நான் முடிக்கிறேன். போராட்டங்களை பார்த்து சோர்ந்து விடக்கூடாது. நம்ம அவருக்காக நிற்கும்போது, அவரோடு கூட நிற்கும்போது அவர் நமக்காய் செயல்பட ஆரம்பிப்பார். அவர் நமக்காய் செயல்பட ஆரம்பிப்பார். எபேசு சபை இவ்வளவு காரியங்களையும் பவுல் எழுதி சொன்னது பிறகு கடைசியா சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்க யோவானுக்கு, ஆனாலும் உன் பேரில் ஒரு குறைவு உண்டு. நீ ஆதில கொண்டிருந்த அன்புல குறைவு பட்டிருக்கிறா. சபைய, நீ என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்கிற? நீ என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்கிற? தேவ பிரசன்னத்தில் அதிகமாய் உட்கார்ந்து இருக்கிறவனா இருக்கிறியா? தேவனோடு கூட உண்மையாய் பரிசுத்தமா அந்த வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்களா? வீணான சிந்தைகள் மாறட்டும். தேவையில்லாத உபதேசங்களில் நினைத்திருக்கிற காரியம் எல்லாம் மாறட்டும். ராமானா உன்னுடைய பேச்சு அவருக்கு சொந்தமா அவரை வெளிப்படுத்துகிறத மாறட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனோடு நிற்கிறவர்களா, தேவனுக்காய் நிற்கிறவங்களா அதை மாறுவதாக. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, என்னாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். இருக்கிற இடத்துல எளிமையாக இருக்கணும், ஜெபித்து முடிக்கிறேன். அப்படி சொல்றவங்க மாத்திரம் உமோடு கூட காத்திருப்பேன், உமோடு கூட நடப்பேன், உமக்காக நிற்பேன், உங்க கூட நிற்பேன். ஆண்டவரே, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையோட இயேசுவை பரிசுத்த சிந்தையோட இயேசுவை பின்பற்றுவே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி. எந்த சூழ்நிலையானாலும் கூட உட்கார்ந்துருக்க, எல்லாவற்றிற்கும் எல்லாம் உம்மோடு நடக்க, உமக்காய் வாழ, உங்க கூட நிற்க, உமக்காய் நிற்க எங்களுக்கு பலனை தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்கான நம்முடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மாத்திரம் தொடர்ந்து மகிமைப்படுங்க. ஆளுகை செய்யும் அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உண்மையாக இந்த நாளில் வந்து உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ததை குறித்து அதிகமாக சந்தோஷம் அடைகிறேன். கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அழைத்த அன்பு போதகருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், சபையார் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்வாசித தம்பி, சவுண்ட் சிஸ்டம் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல வார்த்தைகளுக்காக கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரோடு கூட உட்கார்வதற்கும், அவரோடு கூட நடக்குவதற்கும், அவரோடு நிற்பதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர. கர்த்தருடைய வார்த்தை வித்தவுடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து குடும்பத்தை கனம் பண்ணி இன்னும் மேன்மைப்படுத்தும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இசைக்கரிய வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்த அவனுடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கிருபையினால இதுவரையிலும் கர்த்தர் உபவாச ஜெபத்தை அவரை நடத்தி கொண்டு வருகிறார். அவரை நம்ம எல்லாரும் கனப்படுத்தி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
எல்லாரும் கரங்கள் தட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவியை மகிமைப்படுத்தும். எல்லாரும் தொடர்ந்து கர்த்தருடைய வழி நடத்தும்படியாய், தொடர்ந்து பலத்த காரியத்தை அவர் செய்யும்படியாய் நம்ம எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் தொடர்ந்துள்ள நாட்களை கர்த்ததாமே நடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கரமே தள்ளி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.